எல்லாமே நம்ம இப்போ இந்த ஒரு மாதத்தில் கட் பண்ண லாங் ஹேரு சரிங்களா. ஸோ இது எல்லாமே இப்போ எடுத்து அடுக்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு சில்கியாக இருக்கிறது, கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறது, இப்படி கொஞ்சம் மாற்றி மாற்றி அடுக்குவோம் சரிங்களா. ஸோ இந்த லென்த்து இது வந்து இந்த பக்கம் வைப்போம் சரிங்களா. இது லென்த்து, ஸோ இதுவும் லென்த்து சரிங்களா. கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சா தெரியாது. இந்த லென்த்து இங்கே வைப்போம். அதுக்கப்புறம் இது குட்டி லென்த்து, இது வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால கொஞ்சம் நவுத்தி நவுத்தி வச்சுக்கலாங்க. ஓகே. ஸோ இதுவுமே மெலிசாக இருக்குது, இந்த இடத்துல வச்சுக்குவோம். இது கொஞ்சம் இங்கே வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப குட்டிங்க, அதனால் கடைசிக்கு போகுது. இது வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. இது எங்கே வைக்கலாம்? இந்த இதுக்கு நடுவில் வச்சுக்குவோம். ஓகே. ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல பவுன்ஸியாக இருக்கிறது சரிங்களா. அது வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கலாம் ஓகேங்களா. இந்த லென்த்துக்கு தான் இருக்குது. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரப்பர் பேண்ட் போட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது கூட ஓகே தான், கொஞ்சமாக வெட்டிட்டு இது பண்ணும்போது. ஸோ இந்த லென்த் ஹேரெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னவா தோணுது? இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஹேர் கட் பண்ணுவேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன். நான் வந்து ரொம்ப சேர்த்து வச்சுக்க மாட்டேன், அப்படி அப்படியே குப்பையில் தூக்கி போட்டுருவேன் சரிங்களா. ஸோ இந்த மாதத்துக்கு மட்டும் இது பண்ணியிருக்கேன். இதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக கீழே நுனி முடி மட்டும் வெட்டிட்டு லேயர் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் வெட்டுவாங்க. இது எல்லாம் காலேஜ் பொண்ணுங்க தான் இந்த மாதிரி வெட்டியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னவா தோணுதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.